மேடம் வந்து நான் சொல்லனா பாயஸ் கார்டனுக்கு அடுத்த புரட்சி தலைவர் அம்மா எனக்கு எங்க விவசாயிகளுக்கெல்லாம். ஏன்னா பாயஸ் கார்டன் போனா எனக்கு ஜெயலலிதா அம்மா ஞாபகம் வரும், தலைவர் ஞாபகம் வரும். அப்போ அதுக்கப்புறம் எனக்கு அம்மா தான், லதா அம்மா தான் எனக்கு புரட்சி தலைவர், சூப்பர் ஸ்டார். ஏன்னா அம்மா வந்து எனக்கு ரொம்ப கண்ணு கலங்குது, என்ன பேசுறதே தெரியல. அதோட விவசாயிகளுக்கு மற்ற நடிகர் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வர மாட்டாங்க. ஆனா எங்க சூப்பர் ஸ்டார் என் தலைவனுடைய ஒய்ஃப் அம்மா லதா அம்மா வந்து இவ்வளவு இறங்கி வந்து செய்யறாங்கன்னா யாருக்காக செய்யறாங்க? மக்கள் நல்லா இருக்கணும். எப்ப பாரு அவங்க மக்கள் 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 தான். தூங்குறாங்களோ இல்லைன்னே தெரியல. 12 மணிக்கு போன் பண்ணாலும் எடுக்கிறாங்க. அது மக்கள் கல்யாணம் விவசாயி எப்படிங்கிறாங்க, விவசாயி எப்படிங்கிறாங்க, இதேதான் பேசுவாங்க எப்பவுமே. இன்னும் அவங்க செய்யணும்னு அவசியமே கிடையாது. அவங்க என்ன தலையெடுத்ததெல்லாம் செய்யணும்னு, அதோ ஒரு நல்லது பண்ணோம், மக்களுக்கு நல்லது பண்ணோம். ஏன்னா தலைவர் வீட்டுக்கு போனா ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்து போறாங்க. ஒரு சிஎம் வீட்டுல கூட அந்த மாதிரி கிடையாது. அம்மா அந்த வரவங்களுக்கு எல்லாம் ரெஸ்பான்சிபிள் பண்ணிக்கிட்டு, வரவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணிக்கிட்டு, விவசாயிகளுக்கு நல்லது பண்ணணும், நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு இருக்குது. பெரிய லெவல்ல இது வளரணும். இந்த மக்கள் மேடை வந்து முன்ன 2 வருஷம் டைம் இருக்கு. நல்ல மாதிரி வளர்ந்து பெரிய வளர்ச்சி அடைந்து இந்த பாரத சேவாவும் இப்ப கேரளா மாநிலத்திலிருந்து வந்திருக்காரு. அவரும் பொறுப்பேற்றுக்கு போறாரு. அப்புறம் கர்நாடகா மாநிலம், இந்தியா ஃபுல்லா இது வளர்ச்சி அடைந்து கேட்டு இங்க வாய்ப்பளித்த லதாம்மா அவர்களுக்கும் மற்ற விவசாய மக்களுக்கும் நம் தயாபட்ச நிர்வாகிகளும் நன்றி கூறுது. நன்றி, வணக்கம். அம்மா ரொம்ப நன்றி. கல்யாண் சுந்தரம் என்ன ரொம்ப பிரஸ் தயவு செய்து நான் சொல்றது சொல்ல விரும்புறேன். எந்த கம்பேரிசனும் எதுக்கும் நான் தகுதி இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போயஸ் கார்டனாலே பயமா இருக்கு. அங்க வாழணும்ன்றதுக்காக அதெல்லாம் அந்த பெரிய பெரிய மனிதர்கள் அவங்க. அதுக்கு நாங்க அந்த மாதிரிலாம் என்ன கம்பேர் பண்ணி சொன்னது அவர் அன்புல சொல்லிட்டாரு. அதை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். அதையும் சொல்லிடுறேன். அடுத்த அம்மா, அடுத்த போயஸ், அடுத்த இது எதுவும் கிடையாது. நாங்கள்லாம் ஒரு சேவை பண்ண வந்திருக்கோம். தயவு செய்து அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்தானத்துல கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து எங்க ஏரியால எங்களுக்கு பெருமையா இருந்த ஒரு ஏரியால இருந்தவங்க. அவங்களெல்லாம் நாங்க நினைச்சு பெருமைப்படுறோம். அந்த வாழ்த்துக்கு நன்றி, அன்புக்கு நன்றி. ஆனா அந்த மாதிரி கம்பேர் பண்றது வேண்டாம். பிரஸுக்கு நான் சொல்லிக்கிறேன். போயஸ் கார்டன்ல இருக்கிறது போயஸ் கார்டன்ற ஒரு அடையாளத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. தேங்க்யூ. நான் எல்லாருக்கும் ஒரு தாயா இருக்க விரும்புறேன். அவ்வளவுதான்.